பெருங்கடல் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த பங்குச்சந்தையில நமக்கு தேவையான பங்குகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நிறுவனம் வந்துட்டு எவ்வளவு கடனோட இருக்கிறது, இவ்வளவு கடன் குறைவாக இருக்கிறதா, இந்த அளவுக்கு மார்க்கெட் கேப்போட இருக்கா, இந்த அளவுக்கு அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நிறுவனமாக பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் பத்தாது. ஏன்னா 5000க்கணக்கான கம்பெனிகள் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒன்னொன்னா பார்த்து அதை லிஸ்ட் அவுட் ரெடி பண்ணிட்டு கஷ்டம். அதற்கு இன்னைக்கு உதவக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு. அதுல ஒண்ணுதான் ஸ்கிரீனர்ல இருக்கக்கூடிய query எழுதக்கூடிய அந்த தொழில்நுட்பம். இப்ப எப்படி வந்துட்டு மென்பொருள் துறையில வந்துட்டு query எழுதி குறிப்பிட்ட டேட்டா, ஒரு பயங்கரமான ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து குறிப்பிட்ட டேட்டா மட்டும் பிரிச்சு எடுத்துக்க முடியுதோ, அது மாதிரி இந்த ஸ்கிரீனர்ல இருக்கக்கூடிய டேட்டா பேஸை நம்மளாகவே query எழுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த நிறுவனமே கொடுத்துருக்கு, அந்த இணையதளத்திலே தர்றாங்க. இது முக்கியமான விஷயமா இது வந்துட்டு இலவசமாகவே கிடைக்கிறது. எந்த விதமான கட்டணமும் இல்லாமலே நீங்க ஸ்கிரீனர்ல ஸ்கிரீன் query எழுத முடியும். அது எப்படி எழுதுவது அப்படிங்கிறத இந்த காணொலியில நான் வந்துட்டு முதன்மையா சொல்ல போறேன். அதை தாண்டி இன்னும் 2 விஷயங்கள் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய டேஷ்போர்ட் என்று சொல்லக்கூடிய நீங்க வந்து லாகின் பண்ண உடனே உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ரேஷியோஸை எப்படி மாடிஃபை பண்ணி நமக்கு தேவையானதை சேர்த்துக்கிறது, எப்படி தேவையில்லாத நீக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். மூன்றாவதாக இந்த நம்மளுடைய ரேஷியோஸ் மட்டும் இல்லாமல், அதில் இருக்கக்கூடிய ரேஷியோஸ் மட்டும் இல்லாமல், ஏற்கனவே பல நண்பர்கள் வந்துட்டு பயன்படுத்தி ஏற்கனவே பப்ளிக்கா கொடுத்துருக்கூடிய ரேஷியோஸ், புது ரேஷியோஸ் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி ஒரு புதுசா ரேஷியோ கிரியேட் பண்றது, இது எல்லாத்தையுமே இதுல சொல்ல போறோம். முடிவு வரைக்கும் பாருங்க. வணக்கம், இது அபிஸ் சேனல். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு. உங்களுக்கு நம்மளுடைய காணொலி பிடித்திருந்தால், நமக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சா, ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப். இதுல நீங்க இணைஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மாசம் உங்களுடைய கணக்குல இருந்து 29 ரூபாய் எடுக்கப்படும். எந்த மாதம் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்ல எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் நீங்க வந்துட்டு ஒரு லாகின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இப்ப நான் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்கனால இப்படி இருக்கு, இல்லாட்டி இங்க சைன் இன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு கம்பெனியை நீங்க வந்துட்டு ஓபன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனி நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையான டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கிரீன்ல இங்க காண்பிக்கும். இந்த ஸ்கிரீனை நம்ம அப்படியே வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் உள்ள எல்லாமே அப்படியே நமக்கு டிஃபால்ட்டாக வரது நம்ம யூஸ் பண்ணுங்கிற தேவையில்லை. எடிட் ரேஷியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் டிக் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்க ரேஷியோஸ். சில ரேஷியோஸ் வந்து நீங்கள் மாற்ற முடியாது, சில ரேஷியோஸ் மாற்றலாம். இப்போ இது வந்து மோஸ்ட் யூஸ்டு ஆனுவல் P&L, இதுலேயும் நம்ம ஏதாவது சில டிக் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கே வந்து குவார்டர் P&L இங்கே ஏதாவது டிக் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஏற்கனவே இருப்பதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம அதில் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இல்லவே இல்லை சேல்ஸ் 3 years growth அப்படிங்கிறது நம்மளுடைய டேஷ்போர்டில் இல்லை. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ஓகே சேவ் குவிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் growth 3 years அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரேஷியோ வேணும்னா அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரேஷியோ எனக்கு தேவைப்படும், என்னுடைய அனாலிசிஸுக்கு இந்த ரேஷியோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, சில டிஃபால்ட் வேல்யூஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது, சிலதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அக்வயர் மல்டிபிள், BIV, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், சேல்ஸ், இது எல்லாமே எனக்காக நான் சேர்த்து கொண்டவை. அதிலும் குறிப்பாக இந்த ரேஷியோஸ்லாம் வந்துட்டு நானே உருவாக்கி சேர்க்கறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ காமிக்கிறேன். உருவாக்கி சேர்க்கறது அப்படின்னா என்னன்னா, இந்த எடிட் ரேஷியோஸ்லேயே போயிட்டு கீழே போனீங்கன்னா கிரியேட் நியூ ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளாம் வந்துட்டு ரேஷியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் ரேஷியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அக்வயர் மல்டிபிள், பாலாஜி இன்ட்ரின்சிக் வேல்யூ, மார்ஜின் ஆஃப், இதெல்லாம் வந்துட்டு நான் உருவாக்கி பப்ளிக்காக கொடுத்தது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கீழே உள்ளதெல்லாம் பிரைஸ் டு சேல்ஸ், பிரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, EV EBITDA, கரண்ட் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, PG ரேஷியோ, இந்த மாதிரி இதெல்லாம் வேற யாரோ உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு மக்கள் பயன்படுத்துறதுக்காக இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சேவ் குவிக் ரேஷியோஸ் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஆனால் இது என்ன அப்படிங்கிறது இந்த ரேஷியோக்கு ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிருது. மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் அப்படின்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் டிவைடட் பை சேல்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். பட் மற்ற ரேஷியோவில் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாத பொழுது தான் நான் வந்துட்டு புதிதாக ரேஷியோ கிரியேட் பண்ணேன். எனக்கு தேவைப்படுற ரேஷியோ நான் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ எடுத்துக்காட்டு கிரியேட் நியூ ரேஷியோன்னு கொடுத்தேன்னா இங்கே போயிடும் இல்லையா. இங்கே நீங்கள் கிரியேட் நியூ ரேஷியோ போய்க்கலாம். இப்போ இந்த அக்வரஸ் மல்டிபிள் அப்படிங்கிறத நான் எப்படி இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு ரேஷியோவும் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபார்முலாவை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி காப்பி பண்ணணும் தேவையில்லை. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அங்கே போய் தேவையில்லாமல் எழுதுறதுக்கு பதிலாக கிரியேட் நியூ ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டு ரேஷியோ நேம் வந்து ஷார்ட் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ROA அப்படிங்கிற மாதிரி அங்கே உங்களுடைய டேபிள் வந்து அந்த டேஷ்போர்டு அங்கே வருது. யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பர்சன்டேஜா இல்லை க்ரோர்ஸா, சில இதுக்கு பர்சன்டேஜ் இருக்கும், சில இதுக்கு ரேஷியோவாக இருக்கும், சில இது வந்து யூனிட் இல்லாமல் வெறும் ரேஷியோ. இப்போ P ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பர்சன்டேஜும் கிடையாது, அது ஜஸ்ட் அ ரேஷியோ. இப்போ இங்கே போயிட்டு நம்மளுடைய ஃபார்முலாவை அப்படியே பேஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன்.
இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அக்வயர் மல்டிப்புக்கு நான் போட்ட ஃபார்முலா. இதில் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஷோ ப்ரிவ்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த அபிஸ் டெஸ்ட் வேல்யூ அது கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கு. இப்போ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 31, ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸுக்கு இது 73 இருக்குது, CDSLக்கு இது 93 இருக்குது. இந்த மாதிரி அது காண்பிக்குது. இந்த வேல்யூ பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த வேல்யூ இருக்கா, இல்லை நீங்கள் பண்ண ரேஷியோவில் எதுவும் தப்பு இருக்கா, அவனுடைய ஃபார்முலா தப்பாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறது. இப்போ சேவ் ரேஷியோன்னு கொடுத்துட்டேன்னா அபிஸ் சேனல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபீல்டில் போயிட்டு இந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த அபிஸ் சேனல் டெஸ்ட்டுங்கிறது நானே உருவாக்கினால ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஒருவேளை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா எடிட் ரேஷியோ போயிட்டு இந்த அபிஸ் சேனல் நம்மளுடைய யூசர் ரேஷியோஸ் போயிட்டு இந்த அபிஸ் சேனல் டெஸ்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடுத்து விட்டு சேவ் ரேஷியோஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வராது. ஸோ பேசிக்கலி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், வேறு யூஸ் பண்ணிக்கிறதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இல்லை நமக்கு ஒன்றும் புதுசாக வேணும்னா நம்மளும் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 விஷயத்த பார்த்தாச்சு. அதை என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்மளுடைய இந்த டேஷ்போர்டு அந்த டேபிள் எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது, ரெண்டாவது இதில் புது ரேஷியோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணி, இது ரெண்டும் எதற்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புதுசாக query எழுதி எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ query எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு போயிட்டு கிரியேட் நியூ ஸ்க்ரீன். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய முந்தின வீடியோலேயே பார்த்தோம், எல்லா ஸ்க்ரீன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறத பார்த்தோம். ஒருவேளை நம்ம புதுசாக ஒரு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும், நீங்கள் டைப் பண்ணவே எல்லா ரேஷியோஸும் வரும். அப்படி இல்லாட்டி ஷோ ஆல் ரேஷியோஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கும் மோஸ்ட் யூஸ்டு ரேஷியோஸ் என்னென்னலாம் இருக்குது, ஆனுவல் P&L, குவார்ட்டல் P&L, பேலன்ஸ் ஷீட். நம்ம வந்துட்டு என்னென்ன ரேஷியோஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரீனுடைய வெப்சைட்டில் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லையா, போன வீடியோவில் கூட பார்த்தோம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அது எல்லாமே இங்கே இருக்கும், ரேஷியோஸ் இங்கே இருக்கும். ஸோ எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஒரு 50,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம எடுத்து. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப் மாதிரி. அண்ட் இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிரேட்டர் தென் 50,000 crores. இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் நீங்கள் போட்ட உடனே சைடில் அது காண்பிக்கும். மார்க்கெட் கேபிடலைசேஷன் நீங்கள் போட்டிங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஃப் த கம்பெனி அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இது காண்பிக்கும். இப்போ இதை மட்டும் வச்சு நம்ம இந்த query ரன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை வந்திருக்கு, 181 நிறுவனங்கள் 50,000 கோடிக்கு மேலான மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டாப் 100 லார்ஜ் கேப், அதுக்கு அடுத்தக்கூடிய 80 அந்த மிட் கேப்பும் சேர்ந்து வந்திருக்கிறது. இப்போ இதை மட்டும் வச்சு நமக்கு பெரிதாக பயன் இருக்காது. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபில்டர்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். மார்க்கெட் கேபிடலைசேஷன் 50,000 கோடிக்கு மேலே, அதே நேரத்தில் PE ரேஷியோ 20க்கு கீழே, அதே நேரத்தில் லாஸ்ட் இயர் க்ரோத் வந்து 10% மேலே இருக்குது, அதே நேரத்தில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நெகட்டிவாகவே இல்லை. இது மாதிரியான டீட்டெயிலாக நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா கொடுக்குறதா கண்டிஷன் தான் அண்ட் அப்படிங்கிற கண்டிஷன். நீங்கள் டைப் பண்ணோடனே இங்கே அண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஏற்கனவே அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் அர்னிங்ஸ் வந்துட்டு 15க்கு கீழே அப்படின்னு. ஓகே, மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 50,000க்கு மேலே கூடிய நல்ல கம்பெனிஸ், அதுவும் ப்ரைஸ் டு அர்னிங் ரேஷியோ 15க்கு கீழே கிடைக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிரேட்டர் தன் 22%, இவங்களாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே கூட நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி யூஸ் பண்ணோம்னா இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெகு சில நிறுவனம் தான் ஃபில்டர் ஆகியே வருது. இப்போ ஃபில்டர் ஆகி வந்த பிறகும் நமக்கு இந்த நிறுவனங்கள்லாம் நம்ம போட்ட அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு எதுக்காக போட்டோம் அப்படிங்கிற தெளிவு இல்லைன்னா இப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுல அவ்வளோ யூஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்மளுடைய இதை ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டெலாம் வந்து 22% இருக்குமா அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஸோ இதை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 50,000 கோடிக்கு மேலே இருக்கிறனாலே அதனுடைய ஓரளவுக்கு லார்ஜ் கம்பெனி, நல்ல ஒரு மதிப்பீட்டாளர் முதலீட்டாளர் நம்பிக்கை பெற்ற கம்பெனிங்கும் போது அது ப்ரைஸ் டு எர்னிங் ரேஷியோ கீழே 15 கீழே கிடைக்குதுன்னா எத்தனை கிடைக்குது, 26 கிடைக்குது. அதுலேயும் கூட நீங்கள் போயிட்டு இந்த ரிசல்ட் செட்டை மார்க்கெட் கேப் படி நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியே ஆகணும். இந்த 5,000 ரூபாய் பணம் கட்டினால் மட்டும்தான் இதுலேருந்து ரிசல்ட் எடுக்க முடியும். அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட எக்ஸல் ஷீட்டோ லிப்ரே கேல்க் மாதிரி அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு உண்டான சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி, ஆனால் விஷயம் என்னென்னா 26 மட்டும் வந்திருக்கு இல்லையா, ஒருவேளை 1000 கணக்கில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பேஜில் 50 தான் எடுக்க முடியும். அப்படி பண்ணோம்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு புது எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அதை டேரெக்டாக அப்படி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இப்படி பேஸ்ட் ஆகிடும் இந்த சீரியல் நம்பர். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் காலம்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஃபார்மேட் பண்ணுறது வேறு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதில் பெருசாக வேலை ஒன்றும் இருக்காது. நீங்கள் இப்போ இந்த சீரியல் நம்பருங்கிறத இப்படி இருந்துச்சுன்னா கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் போட்டு சீரியல் நம்பருங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டெலிட் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும். இந்த ஒன்று தான் நமக்கு வேண்டாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே டெலிட் பண்ணிட்டு இப்போ திரும்ப இந்த ஃபில்டர் நான் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னால்
எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக் ஃபார்முலா அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். வேணால் நம்மளுடைய மெம்பர்ஸ்க்காக திரும்பவும் போடுகிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான ரிசல்ட் வரும்போது அதை ஈஸியாக நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ முடிவாக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு query எழுதிட்டோம். இது என்ன பண்ணுறது, அது அடுத்த நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறதுக்கா சேவ் திஸ் query அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் காப்பி பண்ணி நீங்கள் திரும்ப டிஸ்கிரிப்ஷன்லையும் பண்ணுறேன். மேக் query பப்ளிக்காக எல்லாருக்கும் வேணுனாலும் நீங்கள் காமிக்கலாம். வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுலாம். இப்போதைக்கு வேண்டாம்னு வச்சுட்டு சேவ் query கொடுத்தேன்னா இதை எங்கே போய் பார்க்குறது, என்னுடைய அக்கௌண்ட்டில் ஸ்க்ரீன்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசியாக நான் க்ரியேட் பண்ண அபியூஸ் சேனல் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. இது மாதிரி நான் ஏகப்பட்ட அந்த இதை வந்து நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் சேவ் பண்ணி வச்சதில் இருக்குது. ஒருவேளை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். இந்த query எனக்கு இனிமேல் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு டெலிட் பண்ணணும் பண்ணிக்கலாம். இந்த காணொலியில் வந்து நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று, அந்த ரேஷியோஸ் நமக்கு டிஃபால்ட்டாக வரதை எப்படி மாற்றுறது. இரண்டாவது, நம்மளா புது ரேஷியோ எப்படி கிரியேட் பண்ணுறது. மூன்றாவது, நமக்கு தேவையான queries வந்து எப்படி எழுதுறது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் வந்து நான் மேபி மேஜிக் ஃபார்முலா இது மாதிரி சில ஆக்சுவலான நான் யூஸ் பண்ணக்கூடிய queries வந்து எப்படி இருக்குது, அதனுடைய ரிசல்ட் செட் இருக்குது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் காணொலி போடுறேன். எங்களுக்கு காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.